ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, பேப்பல் என்றா என்ன, ஸ்ரீலங்காவில் பேப்பல் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை விட நேற்று ஒரு பேப்பரை பற்றி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு கொண்டு விட்டுருக்குது. அந்த அப்டேட் என்ன என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பற்றி உங்களுக்கு முழுமையாக விளங்கும். நீங்கள் என்ன நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி விட்டீங்கன்னா தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, முதலாவது பேப்பர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பேப்பர்ண்டா நீங்கள் ஒரு பணத்தை பரிமாற்ற ஊடகம். அதாவது பேப்பர் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் பணம் ஒன்றை உங்களோட பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி யார் ஒரு ஆளுக்கு நீங்கள் பணம் அனுப்பணுமெண்டா பேப்பர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி யார் உங்களுக்கு பணம் தரணுமெண்டா அவர்கிட்ட உங்களை பேப்பர் ஐடியா கொடுத்து அந்த பேப்பர் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ இந்த பேப்பர்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. பெரும்பாலத்தில் பார்த்தீங்கன்னா நேரடியாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஆக்சஸ் கொடுத்துருக்க மாட்டான். கூடுதலான பேப்பருக்கு தான் ஆக்சஸ் கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு பேப்பர் அக்கௌண்ட் இருக்கணும். அடுத்தது ஸ்ரீலங்காவில் பேப்பர் நாங்கள் பயன்படுத்தலாமான கேள்விகளும். ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பேப்பர் யூஸ் பண்ண ஆக்சஸ் இல்லை. இருந்தாலும் நாங்கள் எப்படி ஒஃபிஷியலாக பேப்பர் அக்கௌண்ட் ஸ்ரீலங்காவில் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு நியூ அப்டேட் வந்துருக்கு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இருந்து. அந்த அப்டேட் என்னென்னா விரைவில் பேப்பர் அக்கௌண்ட் ஸ்ரீலங்காவில் ஆக்சஸ் பண்ண தாங்கள் அனுமதிக்கிறோம்னு சொல்லி ஒரு அமைச்சர் ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குன்னு நம்புறேன். கூடிய சீக்கிரத்தில் அப்படி ஆக்சஸ் தந்தா ஸ்ரீலங்காவில் கூடுதலான பேப்பர் அக்கௌண்ட்டை பயன்படுத்த வலிக்கிறேன். ஸ்ரீலங்காவில் ஆக்சஸ் தரையில. ஸோ இன்னும் தர மட்டும் எப்படி நாங்கள் பேப்பர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் முதலாவது கூட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பேப்பர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா வாரம் முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் ஆஃபிஷியல் வெப்சைட் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் பை சென்ட்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. மேக்கப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. இதில் மேல்முறையில் பார்த்தீங்கன்னா லாக்இன் சைன் அப்னு சொல்லி இருக்குது. இப்போ எங்கிட்ட அக்கௌண்ட் இல்லாத அப்படியே நாங்கள் இப்போ லாக்இன் பண்ணல. இப்போ நாங்கள் சைன் அப் பண்ண போகிறோம். அப்போ சைன் அப் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்க இப்படி தான் உங்களுக்கு யூஸ் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். மேல்முறையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஒரு ஃப்ளெக் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிலிப்பைன்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை பிலிப்பைன்ஸ் நீங்கள் தேடி படித்து சேஞ்ச் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இங்கே பிலிப்பைன்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களோட பிலிப்பைன்ஸ் ஃப்ளெக் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், கிரியேட் யுவர் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணணும். ஓகே, கொடுத்து ஃபில்அப் பண்ணணும். அதோட மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். இல்லை மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா +63, அதாவது பிலிப்பைன்ஸ் நம்பர் இருக்குது. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் பிலிப்பைன்ஸ் நம்பர் எடுக்கலாம். அந்த வெப்சைட்டில் நம்பர் எடுத்து அந்த நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோட் போகும். அந்த கோட்டை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களோட பேப்பர் அக்கௌண்ட் கன்ஃபார்ம் ஆகும். அது எப்படி செய்யறேன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ரைட், இதான் அந்த வெப்சைட் receivesmsfree.net. இதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நம்பர் இருக்குது. இதில் நீங்கள் எதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. நான் இப்போ இதை சூஸ் பண்ணுறேன், நம்பர் 3 சூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பரில் ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் காப்பி ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டு முன்னுக்குள்ள 63 மட்டும் அழைச்சி வருங்க. ஏன்னா முன்னுக்கு +63 அங்கே போட்டிருக்குது. இப்போ இதான் எங்களோட பிலிப்பைன்ஸ் நம்பர். அது பிறகு உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி விடுங்க. ஓகே, எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணினோடனே நெக்ஸ்ட்டாக கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோட் போயிருக்கு. இந்த வெரிஃபிகேஷன் கோட் எப்படி பார்க்குறேன்னா திருப்பி அந்த பழைய வெப்சைட்டு வாங்க. நீங்கள் அந்த இதில் அப்டேட் த லாஸ்ட் SMS ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ஒரு நம்பர் வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கு. அதாவது பேப்பர்லேருந்து வந்திருக்கு. இப்போ 13 செகண்டில் இப்போ வந்திருக்குது. இதான கூட கோட் நம்பர். இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி கொண்டு இதில் பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஆகிடும். அது பிறகு உங்களோட டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட உண்மையான டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறது நல்ல. ஸோ உண்மையானதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. நேஷனாலிட்டி உங்களோட ஸ்ரீலங்கா நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க.
ஐடென்டிஃபிகேஷன் டைப் சொல்லி இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ், என்ஐசி, பாஸ்வேர்ட். இப்போ என்ஐசி நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட், அதாவது உங்களோட ஹவுஸ் அட்ரஸ், அதுக்கடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அதுக்கடுத்து சிப் கோட் கேட்டிருக்கு. இந்த சிப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்லான் இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து ஜஸ்ட் நாள் இருக்கு அப்படியே இந்த சிப் கோட் வந்து 40,000. ஸோ அதுக்கு 4க்கு மேற்பட்ட டிஜிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து இல்லை சிப் கோட் வந்து நீங்கள் சும்மா ஏதாவது டைப் பண்ணலாம். இப்போ சும்மா நான் 4,000 ஓடுறேன். ஆனால் இந்த சிப் கோட் வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அதால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் 4 டிஜிட்டில் நீங்கள் சிப் கோட் கொடுக்கும். நீங்கள் என்னவும் கொடுக்கலாம், 1 2 3 4 என்னவும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ரீஜனலாக ப்ரொஃபிக்ஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி விடுங்க. இது வந்து அவன் கன்ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அதுக்கடுத்து ஐ கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்துட்டு அக்ரி அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னாண்டா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டுது. யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் கிரியேட்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு, அதாவது உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிட்டுது. அதுக்கடுத்து கூகுளில் போய் பேப்பர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் உங்களோட டேஷ்போர்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் அண்ட் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து வரும். உங்கள் லாங்குவேஜ் என்ன, டைம் ஜோன் என்ன, நேஷனாலிட்டின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். அதுக்கடுத்து கன்ஃபார்ம் இந்த உங்களோட ஜிமெயிலுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் திஸ் மெயில்னு சொல்லி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட இப்போ திருப்பியும் கூட ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கோட் வரும். அதை நீங்கள் ஆக்டிவ் பண்ணி விட்டீங்களா சரி. இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் சொல்லி பேப்பரில் அந்த மெசேஜ் வந்துருக்கு. ஸோ இதில் கிளிக் ஆக்டிவேட் யூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேப்பர் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து திருப்பி முதல் கொடுத்த பாஸ்வேர்டை லாக்இன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி லாக்இன் ஆகிடும் வந்து அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா சமரி ஆக்டிவிட்டி சென்ட் ரிக்வெஸ்ட் வாலெட் ஆஃபர் ஹெல்ப்னு சொல்லி இருக்குது. இது இல்லாமல் சமரி ஏண்டா உங்களோட பேப்பர் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி இதில் முன்னுக்கு சமரி மாதிரி காட்டும். அதுக்கடுத்து ஆக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அதாவது எப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொல்லி முழுக்கு ஸ்ட்ரீமில் இருக்கும். அதோட வந்து எப்போலேருந்து எப்போ மட்டும் சொல்லி நீங்கள் ஃபில்டர் பண்ண எடுக்கக்கூடிய ஆப்ஷன் இதில் இருக்குது. அதாவது இப்போ வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் மட்டும் அப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணுமெண்டா ஸ்டார்ட்டுக்கு ஜூலை கொடுத்து எண்டுக்கு ஆகஸ்ட்டை கொடுப்பீங்க. அப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இதில் இருக்குது. அதுக்கடுத்து சென்ட் அண்ட் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பணத்தை சென்ட் பண்ண போகிறீங்கன்ட்டா அவர்கிட்ட பேப்பல் இமெயிலை வண்டியில் கொடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டாக கொடுத்தீங்கன்ட்டா அதில் அடுத்தது எவ்வளோ அமௌண்ட் வந்து அனுப்ப போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணி விட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர்கிட்ட பேப்பல் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதே மாதிரி தான் ரிக்வெஸ்ட். ஓகே, அடுத்த வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். வாலெட்டை ஓகே வாலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் யூஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், மற்றது உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம், லிங்க் பண்ணிக்கொள்ளலாம். அதோட வந்து எந்த நாட்டு கரன்சி இதுக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த பேப்பர் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த ஹெல்ப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க. இப்போ பேப்பர் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அந்த ஹெல்ப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அதை பிடிச்சி கொள்ளலாம். நீங்கள் அது உங்களோட பாக்கி இருந்தால் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அதுக்கு தான் ஹெல்ப் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இவ்வளோ தான் நண்பா. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து பேப்பர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கு நினைக்கிறேன் எப்படி பேப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி. இவ்வளோ தான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெக் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.